ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல இருக்க இன்னொரு முக்கியமான ஃபங்ஷன் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் எக்ஸ்பெர்ட் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்க தொடர்ச்சியாக போற வீடியோஸை உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாங்க எக்ஸெல்ல நீங்க எவ்வாறு சிறப்பு தேர்ச்சி அடைவது, அதாவது உங்களுக்கு எக்ஸெல்ல எந்தவித நாலேஜும் இல்லாட்டியும் எங்களோட வீடியோஸை பார்த்து நீங்க உங்களோட எக்ஸெல்ல இருக்கிற உங்களோட அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் எங்களோட எக்ஸல் ஒர்க் ஷாப்புக்கான ஃப்ரீயான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போட்டிருக்க அனைத்து எக்ஸல் சம்மந்தமான வீடியோஸைகளையும் நீங்கள் ஒரேடியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் செய்கிற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸல் ஷீட் எல்லாமே நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த லிங்கையும் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் தச்சல எங்களோட பழைய வீடியோஸ், எக்ஸல் தொடர்பான பேசிக் வீடியோஸ் பார்க்காட்டி தயவு செய்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. அப்படின்றத நாங்கள் தொடர்ச்சியாக படிப்பிக்கிறது உங்களால் ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க நாங்கள் டிரெக்டாகவே போயிடுவோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. சரி, என்பிவி. சரி, பெரும்பாலும் நாட்கள் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் மெட்டராக தான் இருக்க போது. ஒரு ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங், ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிற ஒரு ஆள் வந்து கட்டாயமாக இது தெரிஞ்சிருக்கும் என்பிவி. இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பேசிக்லேருந்தே சொல்லிட்டு போயிடும். ஆனால் மெயினாக வந்து நான் இதை வந்து வடிவாக விளங்கப்படுத்தாட்டியும் என்னென்னு சொல்லாட்டியும் கால்குலேஷனுக்கு போகாட்டியும் எப்படி இதை யூஸ் பண்ணி காணலாம்னு பார்ப்போம். எக்ஸலை யூஸ் பண்ணி எப்படி என்பிவி வேல்யூஸை காணலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்துருவோம் என்பிவின்னா என்ன. சரி, இப்போ உதாரணமாக பார்த்துக்கொள்ளுங்க. நார்மலாகவே எல்லா பேரும் கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்க போகிறது இன்ஃப்ளேஷன். சரி, இன்ஃப்ளேஷன் என்ன? போக போக உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 வருஷத்துக்கு முதல் பாருங்க. 6 வருஷத்துக்கு முதல் நீங்க பான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பான் விலையை பாருங்க. இதே இப்போ ஒரு இந்த வருஷத்துல போய் பானின விலையை பாருங்க. கட்டாயம் என்ன நடந்திருக்கு? அந்த பானின விலை கூடியிருக்கும். ஸோ அப்படி ஏன் பானின விலை கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாண்ட விலை கூடியிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் விலை கூடியிருக்கும். ஸோ அப்படி எல்லா விலைகளும் கூடுறதுனால ஒவ்வொரு பொருட்களோட விலைகளும் கூடிட்டு இருக்கு. அதுதான் சிம்பிளா சொன்னோம்னா அதுதான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னா இன்ஃப்ளேஷன் சொல்ல போறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதே மாதிரி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கிற அந்த கரன்சிலையும் என்ன நடக்கும்? இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ கரன்சியில் இன்ஃப்ளேஷன் ஆகுது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நாங்கள் மாறி சொல்றோம். இப்போ உதாரணமா நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு முந்தி ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முதல் 100 ரூபாய்க்கு எவ்வளவோ வாங்கக்கூடியதாக இருந்துச்சு. அது இந்த வருஷம் இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு சாமான், ஒரு சின்ன ஒரு சாமானை தான் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வாங்கின அளவு வந்து குறைஞ்சிருக்கும். அதாவது என்ன மீன் பண்றோம்னு பார்த்தோம்னா, இந்த பணத்தின பெருமதி என்ன செய்திருக்கு? 100 ரூபா தான், ஆனா குறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே பழசோட ஒப்பிடும்போது பழைய 100 ரூபா வச்சிருக்கிற ஆளோட இப்ப நாங்க கொண்டு போய் அதே 100 ரூபாவை கொடுத்து நாங்க சாமான் வாங்க போனோம்னா என்ன நடக்குதுன்னா, அந்த பணத்தின வேல்யூ குறைஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் பொருட்களை தான் எங்களால வாங்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லா பேருமே டெய்லியா எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சுதான் இந்த கன்செப்ட் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலா எங்கிற மாதிரியான வாழ்க்கைக்கு இது யூஸ் ஆகாட்டியும், இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பிளான் பண்றீங்கன்னு வைப்போம். ஸோ இப்போ பிசினஸ் பிளான் பண்ணும்போது இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ உதாரணமாக எங்களோட எக்ஸ்பெர்ட் டியூட்டரை எடுத்து வச்சிருங்க. இந்த எக்ஸ்பெர்ட் டியூட்டர்ல நாங்கள் வந்து தொடக்கத்தில் ஃப்ரீயா எக்ஸ்பெர்ட் டியூட்டர் யூடியூப் சேனல் செய்தோம். அதுக்கு பிறகு வெப்சைட் செய்ய தொடங்கினோம். ஸோ அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெப்சைட் ஒன்று செய்ய போறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்யணும்? நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். அதாவது நான் காசு போடணும், போட்டால் தான் காசை எடுக்க முடியும். ஸோ அதுதான் மெயினான பிசினஸ் ஐடியாவாகவே இருக்கு. காசை நீங்க எப்படியோ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது குறைந்த அளவாக இருக்கலாம், கூட அளவாகவும் இருக்கலாம். ஆனால் மெயினா குறைந்த அளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்க க்ரோ ஆகணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றேன் எவ்வளோன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ விஎக்ஸ்லா வெப்சைட்டை நான் தொடங்குறதுக்கு 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை தொடங்கியோன்னு நான் ஒரு கணக்கு பண்ணிடணும். அதாவது முதலாவது வருஷம் எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், அதே மாதிரி 2வது வருஷம் எனக்கு எவ்வளவு காசு வரும், அதே மாதிரி 3வது வருஷம் எவ்வளவு வரும். ஸோ இப்படி ஒரு 5 வருஷத்துக்கு என்னால கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கணும். அதாவது இந்த நான் போட்ட இந்த 50,000 எத்தனையாவது வருஷம் நான் எடுப்பேன்னு ரஃபா நாங்க கால்குலேட் பண்ணலாம். இது வந்து கட்டாயமா சரியா தான் கால்குலேட் பண்ணலாம் இல்லை, நாங்க யோசிக்கலாம். அதாவது என்னென்ன மாதிரி எங்களுக்கு வருமானம் வரும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, போக போக எவ்வளவு வரும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு வேற டீச்சர்ஸ் மேலும் வந்து தொடங்குவாங்களா, இதெல்லாத்தையும் வடிவா பார்க்கணும். பார்த்து ஒரு அவரேஜா எங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல ஒரு ரஃபான ஒரு கால்குலேட் மாதிரி காட்டியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முதலாவது வருஷம், அதாவது நான் தொடங்குறேன், இன்னைக்கு தான் தொடங்குறேன்னு வைப்போமே. இப்ப நான் போய் என்ன செய்யறேன்? காசை போடுறேன். காசை ஒரு எவ்வளவு போடுறேன்னு பாத்தீங்கன்னா, இதுல 1 லட்சம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1 lakh காசை நான் என்ன செய்ய போறேன்? இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன நடக்குது? மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ரீசன் என்ன? நான் போட்டுட்டேன், வெளியில விட்டாச்சு, அதை வெப்சைட் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பட்ஜெட் பண்றேன். முதலாவது வருஷம் எனக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். முதலாவது வருஷம் முடியும் போது எனக்கு 5,000 ரூபாய் டோட்டலா எனக்கு கிடைச்சிருக்கு, காசு கிடைச்சிருக்கு, ரெவன்யூ.
சரி, 2வது வருஷம் நான் சொல்றேன் 60,000 கிடைக்குது. இந்த தொடக்கத்திலேயே நாங்க 60,000 70,000 எய்ம் பண்ணல. ஏன்னா நாங்க இப்பதான் தொடங்கியே இருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனால தான். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா ரூ. 9,000 கூட்டிட்டு. ஸோ இப்படி என்ன செய்திருக்கு? கூடிக்கு தச்சலா குறையும் இல்லை. இது வந்து உங்களோட பட்ஜெட்டாக தான் இருக்க போகுது. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இதை தான் நீங்க எழுத போறீங்க. சரி, இப்ப உண்மையிலேயே நாங்க இந்த அமௌண்ட் உதாரணமா இந்த 60,000 கொண்டு போய், அதாவது 2வது வருஷத்துல எனக்கு கிடைக்கிற இந்த 60,000 நான் போய் டைரக்டா கம்பேர் பண்ணலாமா? அதாவது இந்த 1,00,000 கம்பேர் பண்ணலாமா? உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு நாங்க நார்மலா டைரக்டா சொல்றோம்னா, நார்மலா ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வோம்? முதலாவது வருஷம் 5,000, 2வது வருஷம் 60,000, 3வது வருஷம் 80,000. ஸோ டோட்டலா 145,000 கிடைக்குது. 145,000 கிடைக்குது. நான் எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன்? 100,000. ஸோ எனக்கு லாபம். இப்படி நார்மலா நாக்குன்னா நீங்க சொல்லிடலாம். ஆனா இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5,000 இப்ப நான் 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன்டா, போக போக என்ன நடக்க போகுது? மணியின் பெருமதி, அதாவது மணியின் வேல்யூ என்ன செய்ய போகுது? குறைஞ்சிட்டு போகுது. இதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இன்ஃபிளேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்க பார்க்கணும். இந்த 80,000 வந்து நாங்க 80,000 80,000 நாங்க கம்பேர் பண்ணவே கூடாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ரேட் ஒண்டி இருக்கும். இன்ஃபிளேஷன் ஆகிறதுக்கு ஒரு ரேட் இருக்கு. இது வந்து கணக்கு காரணிகளால மாற்றப்படலாம். அதாவது ஒரு நாட்டின் எக்கனாமிக் ரீசன் காரணமாக எல்லாம் மாற்றப்படலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுவும் கன்ஸ்டன்டா இருக்காது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிட்டே இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்க கன்சிடர் பண்ணணும். ஆனா நாங்க இப்ப எடுக்க போறோம், ஒரு நாட்டில் இருக்கிறோம், அந்த நாட்டில கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு கன்ஸ்டன்டாவே இருக்கு, ஒரு 10% இருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த காசு இந்த பெருமதியில நடக்குது 10% குறைஞ்சிட்டு போகுது. ஸோ இப்ப நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்னது? முதலாவது வருஷம் 5,000 கிடைக்குது. ஆனா என்ன நடந்திருக்கு? இப்ப போட்டதை விட என்ன நடந்திருக்கு? 10% வேல்யூ இதுல குறைஞ்சிருக்கும். அதே 5,000 இப்ப நான் 5,000 இன்வெஸ்ட் பண்ணேன்டா, அடுத்த ஒரு வருஷத்துல 5,000 யார் ஒரு ஆள் தாராங்க. அடுத்த வருஷத்துல 5,000 யார் ஒரு ஆள் தாராங்க. ஆனா உண்மையான வேல்யூ எவ்வளவா இருக்கு? இப்பத்தியானோட ஒப்பிட்டா எவ்வளவா இருக்கு? 4,500 இருக்கும். ஏன் 10% குறைஞ்சிட்டு. ஸோ இதே மாதிரி என்ன நடக்கும்? ஒரு 60,000 கொண்டு வந்து ஒரு ஆள் தார 2 வருஷத்துக்கு பிறகு. ஆனா இது வேல்யூ என்னவா இருக்கும்? 60,000 இருக்கும். இப்பத்தியானோட ஒப்பிட்டா இல்ல. கட்டாயமா 60,000 வந்து வேல்யூ குறைவா இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். 80,000 பாத்தீங்கன்னா 3 வருஷம் தாண்டி தாரார். ஸோ ஒரு வருஷத்துல 10% குறையுதுன்னா 3 வருஷத்துல எவ்வளவு குறைய போகுது? ஒவ்வொரு தடையும் 10% படி குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதனால நாங்க டிரெக்டா நாங்க கம்பேர் பண்ணல. இதுதான் முக்கியமான முடிவு. அதாவது இந்த 80,000 இப்ப நான் 80,000 போட்டேன்டா, 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் வந்து 80,000 தாரன்னு நாங்க கம்பேர் பண்ண இல்லாது. இதை வந்து நான் உங்களோட படத்திலேயே நாங்க எக்ஸாம்பிளா பார்த்துருக்கலாம். தமிழ் படமான ஜுங்கா படத்திலேயே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அந்த செட்டியாட்ட போய் விஜய் சேதுபதி கேட்பாரு, என்ன அப்ப யாரோ 2 கோடிக்கு 10 வருஷத்துக்கு முதல் இந்த லேண்டை வாங்கினார். இதே 2 கோடியை நீங்க இப்ப கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் அந்த லேண்டை தருவேனா? இல்ல, கட்டாயமா தர போறது இல்ல. சோ அதுதான் இந்த இன்ஃபிளேஷன். அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இதே நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். 1,00,000 நான் போட்டிருக்கேன். இதே பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு பார்த்துட்டேன், இந்த முதல் 3 வருஷத்துலயே எனக்கு லாபம் கிடைச்சிடும், அதுவும் 45,000 லாபம்னு சொல்லவே இயலாது. இது வந்து நான் அந்தந்த வருஷங்கள்ல அவங்க கொண்டு வந்து தருவாங்க. ஆனா அந்த வருஷ பெருமதியையும் இப்ப இருக்கிற பெருமதியையும் என்னால ஒப்பிட்டு பார்க்கல. சோ ஒப்பிடணும்னா என்ன செய்யணும்? அந்த வேல்யூவை வந்து நான் பெருமதியை குறைச்சு தான் பார்க்கணும். இந்த வருஷத்துக்கு பெருமதிக்கு குறைச்சு தான் பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இது குறைக்கிறதுக்கு உண்மையிலேயே கணக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த பைனான்சியல் ஈக்குவேஷன் எல்லாம் தெரியாட்டி நீங்க எக்ஸலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கான ஒரு ஆளுக்கு நீங்க பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இப்போ ஒரு 70,000 30,000 ஒரு உதாரணமா ஈஸியா சொல்றேன்டா. இப்ப 5,000 ஈஸியா நாங்க எப்படி பார்க்கலாம்டா, இப்ப நான் ஒரு கோர்ஸை விற்கிறேன்டா, ஒரு 1,000 விற்கிறேன். ஸோ நான் என்ன செய்வேன்? முதலாவது வருஷத்துல எனக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட் வரும். ஸோ 50 ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு காசு வரும்? 50 1000 பேருக்கு 50,000 வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அப்படிதான் நான் என்ன செய்திருக்கேன்? முதலாவது வருஷத்துல 5,000 வரலாம், அதாவது 5 ஸ்டூடெண்ட் வரலாம். 2வது வருஷத்துல ஒரு 60 வரலாம், அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க அந்த காலில், அதாவது 2வது வருஷத்துல 60 பேர் என்ன செய்ய போறாங்க? 1,000 கொண்டு வந்து என்னட்ட ஜாயின் பண்ண போறாங்க. ஆனா இது எப்ப எனக்கு அந்த 1,000 கிடைக்குது? 2வது வருஷத்துல. சோ அந்த 60,000 நான் இப்ப போட்ட 60,000 கம்பேர் பண்ணலாம். இதைத்தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். சரி, இப்ப பார்ப்போம். இந்த உண்மையிலேயே எவ்வளவு லாபம் எனக்கு கிடைச்சிருக்கு? லாபம் கிடைக்குதா இல்லையா? ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு. எவ்வளவு குறைஞ்சிச்சு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இதை வந்து காண்றதுக்கு ஈக்குவேஷன் தனியா இருக்கு. ஆனா இந்த எக்ஸல் ஃபார்முலாவை கொண்டு நீங்க டிரெக்டாவே காணலாம். அதுக்கான ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் பிரசன்ட் வேல்யூ, அதாவது என்பிவி ஈக்குவல் கொடுக்கணும். ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்குவல் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் செய்யல, எனக்கு பஞ்சு இருக்கனால நான் எக்ஸல்டே சொல்ல போறேன். தம்பி நீயே செய்து தந்துடு. ஸோ என்பிவி கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறீங்கன்னா அவங்களே தருவாங்க என்ன கொடுக்கணும். ஸோ முதலாவது கேட்டிருக்கு எவ்வளவு இன்ஃப்ளேஷன் ரேட், அதாவது ஒவ்வொரு வருஷமும் தாண்ட தாண்ட எவ்வளவு ரேட்டால குறைய போகுது அந்த வேல்யூ. ஸோ அதை நான் கொடுத்துறேன். ஸோ 10%. இது முதலாவது. அடுத்தது முதலாவது வருஷத்தை தான் நீங்க வேல்யூ 1 கிட்ட என்னன்னா முதலாவது வருஷத்துல எவ்வளவு என்ன நடக்குது, காசு வருதா போதா, இல்லாட்டி எவ்வளவு வேல்யூ. ஆனா இதுல கவனமா இருங்க, முதலாவது வருஷம்னா 5000 தான் போடணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 1 லட்சத்தை எடுத்தீங்கன்னா இந்த 1 லட்சம் வந்து இன்ஃபிளேஷன் ரேட் பாவிக்க தெரியல. ஏன்னா 1 லட்சம் நான் இப்பயே போட்டுட்டேன், இப்பயே நான் காசை கொடுத்துட்டேன். இதுக்கு போய் நான் திருப்பி 10% கழிச்சு பார்க்க தேவையில்லை. ஸோ இதுல இருந்து முதலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. 5000 ரூபாய் வரும்போது முதலாவது வருஷம் தாண்டி இருக்கு. ஸோ இதுல எதை நீங்க பாவிக்கணும், வேல்யூ 1ல போட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ரெவன்யூ தான் போடணும். தச்சில இது முதலாவது வருஷம் நட்டம்னா நீங்க என்ன செய்யணும், -5000 போட்டு நீங்க இந்த வேல்யூ 1ல போடணும். எப்படிங்க முதலாவது இயர்ல நடந்தது 1 லட்சத்துக்கு கொண்டு போய் போறது இல்லை. ரீசன் என்னன்னா இது ஏற்கனவே நான் போட்டுட்டேன், காசை கொடுத்துட்டேன். ஸோ இந்த வெளியோட ஒப்பிட என்ன செய்ய போறேன், முதலாவது வருஷத்துல இருக்கிறத நான் 10% என்ன செய்ய போறேன், குறைச்சு பார்க்க போறேன். சரி, அடுத்தது வேல்யூ 2 என்னவா இருக்க போகுது, 2வது வருஷம் கிடைச்சது. அதே மாதிரி வேல்யூ 3 வந்து 3வது வருஷம் கிடைச்சது. சரி, இவ்வளவும் ஓகே. இது வந்து என்னது, நெட் பிரசன்ட் வேல்யூ, அதாவது இப்பத்தியான் பிரசன்ட்ல இருக்க வேல்யூ. ஏன்னா நாங்க ஃபியூச்சர்ல நடக்க போறது, ஆனா அந்த ஃபியூச்சர்ல நடக்கிற அந்த கிடைக்கிற அந்த வேல்யூ உண்ட இப்பத்தியான் வேல்யூ, அதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. தேறிய இன்றைய லாபமா இருக்க போகுது. வேல்யூனா பெருமதி. ஸோ தேறிய இன்றைய பெருமதியாக இருக்க போகுது. ஸோ நான் டிரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண ஏதாவது பிள்ளைகளும் இருக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அப்பத்தியா நடக்க போகுது, 2-3 வருஷம் நடக்க போறது. நான் இப்ப சொல்றேன் இவ்வளவு அமௌண்ட் தான், அங்க வரும்போது அது பெருசா தெரியுது, அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளத்தையும் போட்டாச்சு. சரி, ஆனா இப்ப நான் போட போறேன் அவ்வளத்தையும் கொண்டு வந்துட்டேன். ஆனா இந்த வருஷத்துலயே என்னட்ட ஒரு சாமான் இருக்கு, எவ்வளவு, -1 லட்சம். அதையும் நான் இதுல கூட்டணும். சோ என்ன செய்யலாம், -1 லட்சம். சோ 1 லட்சத்தையும் கூட்டணும். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 1 லட்சத்துக்கு நான் இதை பார்க்க தேவையில்லை, 10 வீதத்தை பார்க்க தேவையில்லை. ரீசன் என்ன, ஏற்கனவே எனக்கு தெரியும். இப்ப நான் போடுறேன். சோ 10% நான் பார்க்க தேவையில்லை, அடுத்த வருஷத்துல இருந்து தான் 10% பார்க்கணும். ஸோ அதனால பிளஸ் நான் கூட்ட போறேன், தனியாக தான் கூட்ட போறேன், அதுக்குள்ள போட்டு நீங்க கூட்ட தேவையில்லை. அதோட சில பேருக்கு டவுட் வந்திருக்கு. நான் ஒரு கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணும்போது பார்த்தேன், டவுட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல மைனஸ் தானே வருது, ஏன் இதுல பிளஸ் போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஏன் பிளஸ் போடுறதுக்கான ரீசன் என்னன்னா அது தானாவே உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் C3 என்ன மீனிங், அந்த C3 சேர்த்து கூட்டுறோம். C3ல என்ன வேல்யூ இருக்கு, -10, 1 லட்சம் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, தானாவே அது கழித்து கொள்ளும். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ என்ன செய்யலாம், C3 போட்டாச்சு, தானாவே அது என்ன செய்யும், கழிப்பட்டு தான் வரப்போகுது. ஆனா இதுல நான் பிளஸ் போட்டதுக்கு ரீசன் என்ன, இது வந்து செல்லுல இருக்கிறத நாங்க கழிக்க போறோம். சோ இதை நீங்க போட்டுட்டீங்கடா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்திருக்கு, இது டாலர்ல வந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் நான் டாலர்லயே மாத்துறேன், டாலர்ல மாத்தலாம். சோ டாலர்ல மாத்தீங்கன்னா பிராக்கெட் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிராக்கெட்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது, மைனஸ் வேல்யூவா இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் வந்திருக்கு, 14,237. சோ நார்மலா எங்களுக்கு பார்த்தா எவ்வளவு வந்திருக்கணும், $45,000 வந்திருக்கணும். ஏன் 45,000 பேர்ல ரீசன் என்ன, போக போக அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. இது யார்ட்ட வேல்யூ, இது எப்பத்தியான வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் செய்யற வேல்யூ. இது வந்து 3 வருஷத்துக்கு பிறகு, இந்த வேல்யூ 2 வருஷத்துக்கு பிறகு, இந்த வேல்யூ முதல் வருஷத்துக்கு பிறகு. இது வந்து இப்ப நான் போட்டது. சோ அதனால தான் என்ன செய்திருக்கேன், டிரெக்டாவே அதை பிளஸ் C3 போட்டுருக்கேன். அதாவது என்ன செய்திருக்கும், இவ்வளத்தின வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கு, 1,14,000 இருக்கு. உதாரணமா இவ்வளத்தோடையும் இந்த 1 லட்சத்தை கூட்டினா என்ன நடக்கும், இவ்வளவு இந்த 3 வேல்யூ வரப்போகுது. இந்த 3 வேல்யூ எவ்வளவா இருக்கும், 1,14,237 இருக்கும். ரீசன் என்ன, இவ்வளத்துலயும் இருந்து நான் 1 லட்சத்தை கழிச்சு, அதாவது பிளஸ் C3 போட்டாலும் கழிப்படுது. ரீசன் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குள்ள மைனஸ் தான் இருக்கு. ஸோ பிளஸோட அந்த -1 லட்சம், ஸோ கழிப்பட்டு வந்திருக்கு இந்த ஆன்சர். ஸோ இப்போ சொல்லுங்க பாப்பா, இந்த ப்ராஜெக்ட் நான் செய்யலாமா இல்லையா, செய்யலாமே. செய்தால் கட்டாயமா லாபம் தான் வரும். இப்படித்தான் நாங்க ஒரு எக்ஸ்பெக்டட் பண்ணணும். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன பிசினஸால எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இதைத்தான் நீங்க யூஸ் பண்ணணும். NPV கால்குலேஷன், நெட் பிரசன்ட் வேல்யூ. இதுக்கான ஃபார்முலாவை நீங்க ஃபைனான்ஸ்ல நீங்க வடிவா படிக்கலாம். இது தொடர்பாக நீங்க அதாவது நெட் பிரசன்ட் வேல்யூ ஃபார்முலா அடிச்சிங்கன்னா டிரெக்டா பெறக்கூடியதா இருக்கும். அது அவ்வளவு கஷ்டமான ஃபார்முலா இல்லை. ஆனா இந்த எக்ஸெல்ல நீங்க அந்த ஃபார்முலா தெரியாட்டியும் டிரெக்டா செய்து கொள்ளலாம். இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இந்த வந்து நீங்க ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல ஷீட்ல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்களா ஒரு கட் செய்து பாருங்க, அப்படின்ற தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து நான் கரன்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டேட்டா ஃபார்மேட்ல கரன்சியை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சரி இது அக்கௌண்டிங் போயிட்டு, ஸோ இதுல நான் கரன்சியை கொடுக்குறேன்.
ஸோ இப்படியும் கொடுக்கலாம், இல்லாட்டி அக்கௌண்டிங் கொடுக்கலாம். எல்லாமே மைனஸில் தான் வரப்போகுது. அக்கௌண்டிங் கொடுத்தா வழியாக இருந்துச்சு. சரி, இப்போ ரேட்டை பார்த்தீங்கன்னா ரேட்டில் இதை வந்து என்ன செய்திருக்கேன், பெர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். தச்சில் இதை பெர்சன்டேஜ் கொடுக்காட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜென்ரலாகவே விடுறேன். ஜென்ரலாக விட்டீங்கன்னா 0.1 போடணும். ஏன்னா 0.1 தான் என்னது, பெர்சன்டேஜில் கொடுத்தோம்னா 100ஆல பெருக்கணும். ஸோ 10% வரும். இந்த இடத்துல போய் நீங்கள் ஒன்றுமே போடாமல் நம்பரில் விட்டுட்டு 10ன்னு போட்டுட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேறு இங்கே வரும். பயங்கர நட்டத்தில் பிஸ்னஸ் ஓடிடும், போயிடாதுன்னு விட வந்துடும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும், பெர்சன்டேஜ் கட்டாயமாக போடணும். 10% எவ்வளவு வந்துடும், 1000. ஸோ நீங்கள் இதில் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு ஒரு இந்த பெர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்கிறது நீங்களா யோசிச்செல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. நீங்க போய் உங்களோட கண்ட்ரியின் இன்ஃபிளேஷன் ரேட் அடிச்சிங்கன்னா உங்களோட கண்ட்ரியின் இன்ஃபிளேஷன் ரேட்டை கூகுளே பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனால் இதுல முக்கியமான விஷயம், கட்டாயமா இது வந்து ஃபிக்ஸ்டான வேல்யூஸா இருக்கும்னு எந்த வித அவசியமும் இல்லை. மாறி கூடி குறையலாம். ஆனால் ஒரு ஆவரேஜான வேல்யூவை நீங்க போட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் பட்ஜெட், கட்டாயமா பட்ஜெட் படி தான் நடக்கணும் இல்லை. நீங்க ஒரு உங்களுக்கு தெரியணும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு லாபம் வரும். ஏன்னா இதை 2 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா கட்டாயம் எனக்கு லாபம் வராது. இது பார்க்கவே தெரியுது. என்ன 90,000 போட்டே இவ்வளவு வந்திருக்குன்னா 14,237 தான் லாபம் வந்திருக்குண்டா கட்டாயமா நான் இந்த 60,000 போட்டு எடுத்தே இருக்க மாட்டேன். ஸோ அதனால இதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்ஃபிளேஷன் ரேட்டை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அந்த கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணி நீங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இன்ஃபிளேஷன் ரேட்டை பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் பேசிக்கான விடயம், நெட் பிரசன்ட் வேல்யூவை பற்றினது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்க தொடங்குறதாக இருந்தால் நெட் பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு வரும்ன்றதை பார்த்துருந்தோம். இதே மாதிரி நீங்க பிறகும் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக உங்களுடைய நீங்க படிக்கிறதுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் போகணும். ஸோ ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நீங்க இப்பயே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 25 லட்சம் செலவாகுதுன்னு இப்போ பிரைவேட்டா போற ஆக்கல நான் சொல்றேன். ஸோ அப்படி ஒரு 25 lakhs செலவாகுதுன்னு வைப்போம். ஸோ அந்த 25 lakhs உங்களுக்கு தேவைண்டா நீங்க எவ்வளவு காசை நீ உழைக்க போறீங்க. ஸோ இப்போ டிரெக்டா சொல்லலாது 1 லட்சம் படி நீங்க உழைச்சிங்கன்னா ஒரு 25 மாசத்துல நீங்க அந்த காசை எடுப்பீங்கன்னு சொல்லலாது. ரீசன் என்ன, இப்ப நீங்க போட்டு 25 லட்சம் நாள் போக போக என்ன நடக்கும், வேல்யூ அதன கூடுது. அதாவது நான் மாறி சொன்னேன்டா, அந்த ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க அதே 25 லட்சத்தை கொண்டு வந்தீங்கன்னா இப்ப வந்து வேல்யூ குறைவா தான் இருக்கு. 2 லட்சத்து அந்த வருஷத்துல இருந்து நீங்க 2 லட்சத்தை இங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்ப அந்த வேல்யூ குறைவா இருக்கும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். அதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. இதை வந்து உங்களுக்கு விளங்காட்டி திருப்பி ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா கட்டாயமா ஷியூரா விளங்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் எங்களால் ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் நெட் பிரசன்ட் வேல்யூ பற்றிய வீடியோஸை பார்த்தோம். அதே மாதிரி நீங்க தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சி இந்த மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.